Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஓஸ்வால் பம்ப்ஸ் IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2003ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பம்ப்ஸை மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை இண்டஸ்ட்ரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. சோலார் பம்ப்ஸ், டொமஸ்டிக் ரேஞ்சஸ், இண்டஸ்ட்ரியல் ரேஞ்ச், அக்ரிகல்ச்சரல் ரேஞ்ச், இன்டர்நேஷனல், சப்மர்சிபிள் மோட்டார்ஸ், ஆக்சசரிஸ், ஓஸ்வால் சோலார் பம்ப் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ஜீனியஸ் கண்ட்ரோல் பேனல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஸ்பெசிபிக் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மோனோபிளாக் பம்ப்ஸ், ப்ரெஷர் பம்ப்ஸ், சீவேஜ் பம்ப்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், சப்மர்சிபிள், வைண்டிங் ஒயர்ஸ், கேபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பேனல்ஸ் சப்ளை பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனிக்கு ஹரியானா ரீஜன்ல ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு அண்ட் மார்ச் 2024ல பார்க்கும்போது ஓவரால் இந்தியாவில் 636 டீலர்ஷிப்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் இவங்களோட டீலர்ஷிப்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை 17 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது ஏசியா பசிபிக், மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆப்பிரிக்கா ரீஜன் சொல்லியிருக்காங்க. மார்ச் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 164 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். சப்மர்சிபிள் பம்ப்ஸ்ல இருந்து 49.49% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. மோனோபிளாக் பம்ப்ஸ்ல இருந்து 11.56%, சோலார் சப்மர்சிபிள் பம்ப்ஸ்ல இருந்து 11.16%, சோலார் மோனோபிளாக் பம்ப்ஸ்ல இருந்து 2.89%, நான் சோலார் சப்மர்சிபிள் பம்ப்ஸ்ல இருந்து 5.49% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல இருந்து 5.08% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ரிமைனிங்ல இருந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் சப்மர்சிபிள் சோலார் பம்ப்ஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல ஹரியானா ரீஜன்ல இருந்து 72.28% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரிமைனிங் ரீஜன்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியில இருந்து மட்டுமே 96.06% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ல இருந்து 2.15 அண்ட் 1.79% ஆஃப் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கஸ்டமர் வைஸ் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல இன்ஸ்டிடியூஷனல் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து 43.37% அண்ட் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் கிட்ட இருந்து 45.65% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் இவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இருந்து 5.37% ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் கஸ்டமர்ஸ் அண்ட் டீலர்ஷிப்ஸ் நெட்வொர்க்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட்வொர்க், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024ல 97.67 crores சொல்லியிருக்காங்க அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் 173.42 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இல்ல. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 584 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 614 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட இபிஎஸ் டெவலப் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 24ல இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share 9.82 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 62.53 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை பம்ப்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 48.97னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால ஸ்லைட் ஹையர் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம்.
இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல 12.83% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் நெட் வர்த் RONW பர்சன்டேஜ் வந்து 88.73% மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE வந்து 81.85% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.42 மெயின்டைன் பண்றாங்க. இந்த நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7270 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. பம்ப்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட், சக்தி பம்ப்ஸ், WPIL, KSB அண்ட் ரோட்டோ பம்ப்ஸ் இந்த கம்பெனிஸோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது டாப் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல பம்ப்ஸோட நீட்ஸ் வந்து கண்டினியூஸா அதிகமாகிட்டு இருக்கு. குளோபல் பம்ப்ஸ் மார்க்கெட் சைஸ் வந்து கேலண்டர் இயர் 29ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 5.6% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்தியன் மார்க்கெட்டோட பம்ப் மார்க்கெட் சைஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 30ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா 9.2% CAGR அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலா பம்ப்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான அப்டேட்டை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த IPOல 3 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனிக்கு மோர் தென் 95% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியில இருந்து மட்டுமே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்தியால அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் ஃபினான்ஷியல் இயர் 24ல 33.20% சொல்லியிருக்காங்க. அதாவது அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு இயர்ல எவ்வளவு எம்ப்ளாயிஸ் ரிசைன் பண்றாங்க அப்படின்னு மீனிங். ஸோ இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ள இருந்தா பெட்டர்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது ஹரியானா ரீஜன்ல இருந்து மட்டுமே இந்த கம்பெனிக்கு 72.28% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த 3 ஃபேக்டருமே இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் பாயிண்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த IPOல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட சர்டன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹரியானா ரீஜன்ல இந்த கம்பெனியோட சப்சிடரி கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO ஜூன் 13 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 17 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹1 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 24 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1387.34 crores அண்ட் இதுல 890 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த IPOவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து ஜூன் 18 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து ஜூன் 20. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். ப்ரீ ஆஃபர் IPOல 99.88% அளவுக்கு இந்த கம்பெனிஸோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டு பண்றாங்க. அண்ட் போஸ்ட் IPO பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. யூசுவலா போஸ்ட் IPO ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ஓஸ்வால் பம்ப்ஸ் IPOவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேல்யூஷன், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து ₹67 பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 11% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த ஓஸ்வால் பம்ப்ஸ் IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.